அது சுந்தரகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த காலத்துல அந்த கிராமம் பார்க்கவும் ரொம்பவும் அழகா இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் கார்த்திகை மாசம் முடிஞ்சதோ இல்லையோ, மார்கழி வந்த உடனேயே குளிரால ஊரே உறைஞ்சு போயிடுச்சு. காலையில 8 மணி ஆனாலும் கூட ஊருக்கு மேல இருக்கிற அந்த பனி மட்டும் போகவே இல்ல. மாடுங்க ஆடுங்க கூட அதோட கொட்டகையை விட்டு வெளியில வரல. மனுஷங்க சொல்லவே வேணாம், வீட்டுல இன்னும் போர்வையை போத்தி படுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. குளிரா இருந்தாலும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசாம இருக்க முடியுமா? ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே தலையில காதை மூடுற மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பனி புகை மூட்டமா ஊர் முழுக்க மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. 2 3 பொம்பளைங்க பனிய சால்வையை எடுத்து போத்திக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. எப்பா, இந்த குளிர் என் உயிர் எடுக்கவே வந்திருக்கு போல. கிணத்துல இருக்கிற தண்ணி கூட இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அதை தொட்டாலே கையை உறைஞ்சு போயிடும் போல தெரியுது. வீட்டுல என்னோட நிலைமையோ இதுதான். எங்க மாமனாருக்கு குளிர் தாங்கல. பாவம் நைட்டெல்லாம் மனுஷன் இரும்பிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்சம் சூடா கஞ்சி வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டுல அரிசியே இல்ல. உன் வீட்டுல மட்டுமா? என் வீட்லயும் அதே நிலைமைதான். நேற்று என் வீட்டுக்காரு வயல்ல வேலை செய்யலான்னு போய் இந்த குளிர்ல கையெல்லாம் உறைஞ்சு போய் வேலை எதுவும் செய்யாம வீட்டுக்கு வந்துட்டாரு. அதனால எங்க வீட்லயுமே எதுவும் இல்ல. உன் வீட்டுக்காராவது வயலுக்கு போனாரு, எங்க வீட்டுல நீ பாட்டுடி போதும். சும்மா பொய்யா அள்ளாத. உங்க வீட்டுல நிறைய அரிசி பருப்பு இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். உன் வீட்டுக்காரன் சோமையாதான் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் வாங்கி வீட்டுல தானே பதுக்கி வச்சிருக்கான். இருந்து என்ன புண்ணியம்? அது வீட்டுக்காக இல்லையாமே. வீட்டுக்காக இல்லாம அது எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போய் உன் புருஷன் விற்க போறாரா? ஜனங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சி காய்ச்சிக்கிறதுக்காவது கொஞ்சோண்டு அரிசி பருப்பு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாரு. அத நான் நேத்தே அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இங்கிருந்து ஒரு அரிசி கூட வெளியில போகக்கூடாது. அவங்கவுங்க கஷ்டம் அதை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். நான் கஷ்டப்படுறது எதுக்கு இவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நானும் உங்களை மாதிரி தான், அரைகுறை சாப்பாடு தான். ஆஹா, எப்பேற்பட்ட புருஷன் உன் புருஷன்! ஊருக்காரங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம், அப்ப கூட ஒரு பருக்கு கூட வெளியில போகக்கூடாதுன்னு சொல்றானா? உன் புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஊர்ல இருக்கிறவங்களோட சேர்ந்து ஒண்ணுமா வாழ்றதை விட்டுட்டு எப்பவுமே சுயநலமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவரு இப்பவா இப்படி? எப்பவுமே இப்படிதான். சரி வா, வீட்டில் எங்க மாமனாரு உடம்பு முடியாம இரும்பிக்கிட்டு இருப்பாரு. என்னடா மருமக இன்னும் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போய் அவரையாவது நான் பாக்குறேன். அப்படி 2 பேரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே தண்ணி எடுத்துக்கிட்டு போனாங்க. காந்தம்மா மட்டும் அவங்க போறத கண் சிமிட்டாம அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அது ஊருக்கு நடுவுல இருந்த பஞ்சாயத்து. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளிர் அவங்களையும் ஒரு வழியாக்கிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது? இந்த தரையே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கே, இதில் உட்காரவே கஷ்டமா இருக்கு. வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசியே இல்லை இல்லைங்கய்யா. யார் வீட்டிலையும் அடுப்பு எரியவும் இல்லை, யார் வீட்லேயும் சாப்பிடவும் இல்லை. ஐயோ, இந்த குளிர்காலத்தில் இருமல் அதிகமாகிடுச்சு. ஆனால் வீட்டில் தனியாக இருக்க பிடிக்காம தான் இப்படி வெளியில் வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாம் சிவையா. இந்த குளிரில் எதுக்கு இப்படி வெளியில் வர? வீட்டில் மட்டும் என்ன கதகதப்பாவா இருக்கு? என் மருமக பார்வதி எனக்கு கஞ்சி காசி கொடுக்கலான்னு அரிசியை போய் பார்த்தா வீட்டில் அரிசி இல்லை. தண்ணி எடுக்க கிணத்து பக்கம் போயிருக்கா. அதான் நான் இங்கே வந்தேன். எல்லாம் நம்ம நேரம். நம்ம ஊர்லேயே ஒரே ஒருத்தந்தான் வீடு முழுக்க அரிசி பருப்பு காய்கறியும் அதே மாதிரி அடுப்பு பற்ற வைக்க விறகும் வச்சுக்கிட்டு வாழறான். யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வீரையா? வேற யாரை பற்றி? நம்ம சோமையாவை பற்றி தான். நேற்று அவன் வீட்டு பக்கமாக போனேன். அவன் வீட்டில் அரிசி மூட்டையை அடுக்கி வச்சிருக்கான். அப்படியே அவன் வீட்டை தாண்டி போகும்போது கதகதப்பாக இருந்துச்சு. அவன் பொண்டாட்டி சாந்தமாக இருக்காங்கல்ல, சூடாக சமைச்சு புருஷனுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா, ஊருக்காரங்க எல்லாரும் குளிரில் பசி தாங்க முடியாமல் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் மட்டும் சுட சுட சோறு வடித்து சாப்பிட்றானா? ஏன் கொஞ்சம் நமக்கும் கொடுத்தாதான் என்னவா? அவனை பற்றி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அவனை மாதிரி ஒரு சுயநலவாதியை உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை. அட பாவம், அந்த மனுஷனை போட்டு ஏன் திட்டுறீங்க? அவனும் கஷ்டத்தில் தான் இருக்கான். நேற்று ராத்திரி அவன் வீட்டில் இருந்து 2 அரிசி மூட்டையை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்களாமா. உண்மையாவா? திருடிக்கிட்டா போயிட்டாங்க? பின்ன இல்லையா? பாவம், அதனால தான் இருக்கிற அரிசியை காப்பாற்றணும் அப்படின்னு யாருக்கும் கொடுக்காம அவனே வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலையில் காந்தாம்மா கிணத்துக்கிட்ட பொம்பளைங்க கிட்ட பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் லக்ஷ்மியும் பார்வதி அந்த பக்கமா வந்தாங்க. அவங்க பேசுனதை கேட்டு லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? காந்தம்மா உங்க வீட்டுல திருடு போச்சுன்னு என்கிட்ட சொன்னாளா? அதை நீங்க கேட்டீங்களா? அது வந்து அப்படி இல்லை. தூரத்துல இருந்து கேட்டப்போ அவ்வளோ தெளிவாக ஒன்றும் கேட்கல.
சீ வாயை முடு. சொல்லாததையெல்லாம் சொன்னதா சொல்லாத. இன்னைக்கு காந்தம்மா அவங்க வீட்டுல திருடு போச்சுன்னா என்கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க புருஷன் சோமையா தான் ஊர்ல இருக்கிற யாருக்கும் ஒரு பருக்க கூட சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டானாமா. அதை சொல்லி அந்த அம்மா பாவம் வருத்தப்பட்டாங்க. ஏண்டா டேய், உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஊர்ல இருக்கிறதே தப்பு. நீ எல்லாம் ஒரு தீய சக்திடா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி சண்டையா மூட்டி விடுற. அப்படி பார்த்தா அவன் வீட்டில் திருடு போகல, நமக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் சும்மா இருக்கான். அவ்வளோ சுயநலம். மாமா, குளிர் அதிகமா இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்து என்னம்மா பண்ண போறேன்? அங்கேயே குளிருது. அதுக்கு கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்துருந்து நாம எல்லாம் இப்படி வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஒரே ஒன்னாதான் இருக்கு. ஆனா ஒருத்த மட்டும் சுயநலமா இருக்கிறது சரியில்லை. நாமளே போய் கேட்கலாம். ஒரு சார்பா கேட்டா முடியாதுன்னு சொல்லுவானா? வாங்க எல்லாரும் போலாம். ஐயோ, எனக்கு எதுக்கு வம்பு? என்னாலலாம் வர முடியாது. நான் வந்தா அங்க சண்டை பெருசாயிடும். நீ அங்க போன சண்டை பெருசாகாது. இல்லாதது பொல்லாததுமா சொல்லி பொய் பொருளையே கிளப்பி விட்டுருவ. ஒழுங்கா அங்கிருந்து போ. சரி வாங்க சிவையா, நீங்க பெரியவர், நீங்க கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி லிங்கையா, சிவையா, ரங்கையா 3 பேருமே சோமையாவோட வீட்டுக்கு போனாங்க. பார்வதி, லக்ஷ்மி 2 பேருமே அவங்க போற வழிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோமையா வீட்டோட திண்ணையில நல்ல பருத்தி ஆடைய போட்டுக்கிட்டு சூடான பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனைவியான காந்தம்மா வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. லிங்கையா, ரங்கையா, சிவையா 3 பேருமே சோமையா முன்னாடி போய் நின்னாங்க. ஏன்பா சோமையா, வீட்டுல கதகதப்பா உக்காந்துக்கிட்டு இருக்கியா? வெளியில உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பார்த்தேன் லிங்கையா, குளிர்காலம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் 6 மாசம் முன்னாடியே பணம் செலவு பண்ணி அரிசி வாங்கி வச்சிருக்கேன். உன்ன மாதிரி குளிர்காலம் வந்ததுக்கு அப்புறமா கடகடன்னு குளிர்ல ஒன்றும் நான் நடுங்கிக்கிட்டு இல்லை. நீ சொன்னது உண்மைதான் சோமையா. எல்லாரும் உன்ன மாதிரி முன்ஜாக்கிரதையா யோசிக்கணும். ஆனா நாங்க யோசிக்கலையே. அதனால தான் இப்ப எல்லாருமே பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்றீங்க ஐயா? என்கிட்ட இருக்கிற அரிசியெல்லாம் உங்களுக்கு தானம் பண்ணணுமா? இதை எங்க தானம்னு நினைக்கிறீங்க? ஊர்ல உங்க கண்ணு முன்னாடி மனுஷங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு மூட்டை அரிசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் இல்லையா? ஆமாங்க ஐயா, ஊரில் வயசானவங்க, பொம்பளைங்க, குழந்தைங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சது என் குடும்பத்துக்கு, நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்காக. நான் குளிர்காலத்துக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி வாங்கினப்போ அந்த நேரத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? சும்மா வெட்டியா உக்காந்து கதை பேசி நேரத்தை வீணாக்குனீங்க. சோமையா, வார்த்தையை பார்த்து விடுப்பா. நாங்கள் ஒன்றும் வெட்டியாக உக்காந்துக்கிட்டு நேரத்தை கழிக்கல. எங்ககிட்ட அவ்வளோதான் இருக்கு. உனக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்கான், அதனால முன்னாடியே வாங்கிட்ட. இதெல்லாம் என்கிட்ட பேசாதப்பா. என்கிட்ட இருக்கிறத உங்கள் யாருக்கும் தர முடியாது. என்கிட்ட இருக்கிறது எனக்கு தான். உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டணத்துக்கு போய் வாங்கிக்கலாமே. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா சோமையா. நான் வயசானவன், எனக்கு உடம்புக்கு வேற சுத்தமா முடியல. பாவம் என் மருமக பார்வதி இருக்காளே, எனக்கு சூடா கஞ்சி வச்சு கொடுக்கலான்னு சமையல் அறைக்கு போய் பார்த்தா ஒரு பிடி அரிசி கூட இல்ல. இந்த ஒரு தடவை எங்களுக்கு உதவி பண்ணுப்பா. உங்களுக்கு வயசாச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க பிள்ளையோ மருமகளோ தான் உங்களை பார்த்துக்கணும். நான் எதுக்காக உங்களை பார்க்கணும்? என்கிட்ட இருக்கிறத எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்க சம்பாதிச்சதெல்லாம் உங்க புள்ள மருமகளுக்கு தானே கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு என்கிட்ட வந்து சம்மந்தம் இல்லாம கேட்குறீங்க. அப்படியே சொல்லி சோமையா அந்த வீட்டோட கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டான். லிங்கையாவுக்கு அதை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. பாவம் சிவையா ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கிறதும் அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம அங்கேயே உட்காந்துட்டாரு. ரங்கையா அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். எங்கடா ஓட பார்க்குற? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. நீ மட்டும் எங்ககிட்ட வந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் வேற எதனா பண்ணியிருப்போம். நான் என்ன பண்ணேன்? அவன் தான் ரொம்ப சுயநலக்காரன். அவன் சுயநலக்காரன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ எல்லாருக்குள்ளேயும் சண்டையெல்லாம் மூட்டி விடுற. சரி சரி, வா போய் ஐயாவை தூக்கலாம். அவர் ரொம்ப சோர்வாக இருக்காரு. அப்படி லிங்கையா, ரங்கையா 2 பேருமே சேர்ந்து சிவையாவை மறுபடியும் ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாருமே சிவையாவோட நிலைமைய பார்த்து எல்லாருடைய முகமும் வாடி போயிருக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? அட ஒன்றும் இல்லைம்மா, குளிர் தாங்க முடியல. சோமையா வேற 4 வார்த்தை பேசிட்டான், அதான். அவன் என்ன சொன்னான்? ஏதோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அவன்லாம் நல்லாவா இருப்பான்? அவன் வீட்டுக்கெல்லாம் நெருப்பு தான் வைக்கணும்.
கோவப்பட்டு பேசாத லக்ஷ்மி. நாம என்ன பண்ணாலும் அது தப்பா போயிடக்கூடாது. அதுக்குள்ள சிவையாவுக்கு குளிர் அதிகமா இருந்ததுனால அவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மாமா, மாமா, என்னாச்சு? கண்ணு தருங்க மாமா, கண்ணு தருங்க. ஐயோ, உடம்பெல்லாம் என்ன இப்படி இருக்கு? உறைஞ்சு போயிருக்கே. லிங்கையா, சீக்கிரமா சூடா கஞ்சி காய்ச்சியாவது அவருக்கு கொடுக்கணும். போர்வைய போத்தி விடணும், இல்லனா அவர் உயிர் படைக்க மாட்டாரு. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. ரங்கையா, ஓடு, யார் வீட்டுக்காவது போய் சூடா கொஞ்சம் கஞ்சியும் போத்திக்க துணியும் இருந்தா வாங்கிட்டு வா. யார் வீட்டிலையும் யாரும் சமைக்கலையே லிங்கையா. குளிர்ல யாரும் வெளியில வரமாட்டாங்க. ஐயோ கடவுளே, கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கு, நம்மளால தடுக்க முடியலையே. அந்த சோமையாவ பாவம் தான் வந்து சுத்திக்க போகுது. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே காந்தம்மா ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு மனசுக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு. ஆனா சோமையா மட்டும் வீட்டுக்குள்ள சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயோ கடவுளே, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போக போகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவரை விடவா இந்த அரிசியும் இந்த போர்வையும் எனக்கு ரொம்பவும் முக்கியம். இப்ப நான் ஏதாவது செய்யல அப்படின்னா நிச்சயமா என்ன பாவம் சுத்திக்கும் அப்படின்னு சொல்லி காந்தம்மா உடனே அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அரிசி மூட்டைங்க இருக்கிற இடத்துக்கு போய் அதுல இருந்து ஒரு பெரிய அரிசி மூட்டைய தூக்கிக்கிட்டு வெளியில வந்தா. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவளுடைய பிறந்த வீட்டுல இருந்து அவளுக்காக கொடுத்த ஒரு புது போர்வை அதையும் எடுத்துக்கிட்டா. இப்படி ரெண்டுத்தையும் எடுத்து சத்தம் போடாம வீட்டை விட்டு அவ வெளியில ஓடி வந்தா. பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம சிவையாவை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் பார்வதி அவங்க மாமனாரை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. இருங்க, கொஞ்சம் வழிய விடுங்க, வழிய விடுங்க. எல்லாருமே ஆச்சரியமா காந்தம்மாவை பார்த்தாங்க. அவ கையில ஒரு போர்வையும் இருந்துச்சு, அரிசி மூட்டையும் இருந்துச்சு. காந்தம்மா, நீயா? பேச்சு வேணா லக்ஷ்மி, முதல்ல இந்த அரிசி எடுத்துட்டு போய் யார் வீட்டுல இருந்தாவது கஞ்சியை காய்ச்சிட்டு வந்து இவருக்கு குடிக்க கொடுங்க. பார்வதி, இங்க வா, இந்த போர்வையை உங்க மாமனாருக்கு போத்தி விடு. இது ரொம்ப கதகதப்பா இருக்கும். லிங்கையா உடனே சரி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட அரிசியை கொடுத்து கஞ்சி காய்ச்சிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா சிவையாவுக்கு போர்வைய போத்தி விட்டாங்க. நீ உண்மையிலேயே கடவுள் தான் காந்தம்மா. உன் புருஷன் தான் ராட்சச, ஆனா நீ தேவதை. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மியும் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்தா. அந்த போர்வை போத்திக்கிட்டதுனால ஏற்கனவே உடம்பு கதகதன்னு தான் இருந்துச்சு. கூடவே சூடான கஞ்சியை குடிச்ச உடனேயே சிவையா கண் முழிச்சு பார்த்தாரு. அம்மாடி பார்வதி. மாமா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல மாமா? பயப்படாதீங்க சிவையா. காந்தம்மா நேரத்துக்கு சரியா அரிசியும் போர்வையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா அதே நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சோமையா வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தப்போ அங்கிருந்து தூரத்துல பஞ்சாயத்துல ஊர்க்காரங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிவையாவுக்கு அவர் வீட்டு பெரிய கம்பளிய போத்திருந்ததும் பக்கத்துல அரிசி மூட்டை இருந்ததையும் பார்த்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. திருட்டு பசங்களா, என் வீட்டில் இருந்து அரிசியை திருடிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறீங்களா? என் வீட்டு கம்பளி வேற, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்போ எல்லாரும் அமைதியா சோமையாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஓ, அப்படின்னா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்களுக்கு தானம் பண்ணது நீதானா? வா வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். அத கேட்ட உடனே சோமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஆமா, நான் தான் கொடுத்தேன். அத திருட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தானம்னு சொல்லுவாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு பெரியவரை காப்பாத்துறதுக்காக இது எல்லாத்தையும் கொடுத்து அவர் உயிரை நான் காப்பாத்தி இருக்கேன். அது ஏன் வீட்டு பொருளுங்க. ஆனா நாம மனுஷங்க, மிருகங்க இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லாருமே கஷ்டத்துல இருக்கும்போது உங்களால மட்டும் எப்படி சந்தோஷமா நிம்மதியா உங்க வீட்டுல வாழ முடியுது? உங்களால முடியுமோ என்னமோ, என்னால வாழ முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செய்யத்தான் செய்வேன். பாத்தியா சோமையா, உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற நல்ல குணம் உன்கிட்ட ஏன்பா இல்ல? அவங்க எங்களை காப்பாத்தல சோமையா, உன்னை காப்பாத்தி இருக்காங்க. சிவையாவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கணும். அப்புறம் இந்த ஊர்ல நீ இருந்திருக்கவே முடியாது. உன் வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சிவையா, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர்கிட்ட இல்லை சோமையா, உன் மனைவி கிட்ட. என்னை மன்னிச்சிடு காந்தம்மா, நான் பண்ணது தப்பு தான். அப்பாடா, எப்படியோ சோமையாவோட கோபமும் போயிடுச்சு. சிவையாவும் கண்முழிச்சு பார்த்துட்டாரு. அட தனியா என்னப்பா வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு, வந்து எங்க கூட உக்காரு. சோமையா பொறுமையா அந்த பஞ்சாயத்துல இருக்கிற ஒரு பாறைக்கு மேல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ காந்தம்மாவும் அதே இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டாங்க. லிங்கையா, இப்ப பாத்தியா இங்கேயே கதகதப்பா இருக்குல்ல? ஆமாரங்கய்யா, இந்த கதகதப்பு எங்கிருந்து வந்துச்சு? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம்ல, அந்த சந்தோஷத்துல வந்திருக்கு. நாம சேர்த்து வச்ச சொத்துங்களை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறதுல கிடைக்காத சந்தோஷம்
அத கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் போது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்கூடவும் பகிர்ந்து வாழலாம். சீதா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ருத்ரையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. பேருக்கு தான் அவர் ஜமீன்தார். அவருடைய பிசினாரித்தனத்தை பத்தி சொல்லணும்னா பெரிய ராமாயணம் அளவுக்கு பெரிய கதை அது. அவரு கை நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுல இருந்து ₹1 செலவு பண்றதுக்கு கூட 1 மணி நேரம் யோசிப்பாரு. ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவரோட வயல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கஷ்டத்துக்கு ஏத்த ஊதியம் மட்டும் கிடைக்கிறதே இல்ல. சீதா நகரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அது ஜமீன்தாருடைய தாத்தா காலத்துல தோண்டின குளம். அந்த குளத்தோட தண்ணியினாலதான் ஊரே பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் அவங்களுக்கு நேரம் சரியில்லை. மழை சரியா பெய்யாம அந்த குளத்துல தண்ணி பாதி ஆயிடுச்சு. எல்லா கிணறுமே வத்தி போயிடுச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ஊஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஜமீன்தாருடைய வீட்டு வாசலுக்கு ஊஜனங்க எல்லாரும் வந்தாங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க ஐயா, உங்ககிட்ட ஒன்று பேசணுங்க. என்னடா உங்க பிரச்சனை? நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மாவா உக்காந்துக்கிட்டு இருக்கேன்? அப்படி இல்லைங்க ஐயா, ஊரில் குடிக்க கூட தண்ணி இல்லாம ஊர் ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உங்க குளத்துல தான் தண்ணி இருக்குங்க ஐயா. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்க வயலுக்கு தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, குடிக்கிறதுக்காவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த குளம் என்னுடையது, அந்த தண்ணி எனக்கு சொந்தம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்க ஆகாயத்தை பாருங்க, என்னுடைய குளத்தை எதுக்காக பார்க்குறீங்க? ஐயோ ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நாங்க உங்க ஆளுங்க தானே ஐயா, நாங்க நல்லா இருந்தா தானே நீங்களும் நல்லா இருக்க முடியும். ஏண்டா டேய், இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் எங்க தண்ணிக்கு போறது? என்னோட தோட்டத்துக்கும் வயலுக்கும் தண்ணி வேண்டாமா? அப்புறம் உங்களை மாதிரி நான் பிச்சை தான் எடுக்கணும். நீங்க பயன்படுத்தினது போக மிச்ச தண்ணியாவது கொடுங்க ஐயா. ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் உங்களுக்கு தர முடியாது. என் அனுமதி இல்லாமல் யாராவது என் குளத்துக்கிட்ட வந்தீங்க, உங்கள் காலை வெட்ட சொல்லுவேன். ஒழுங்கா இங்கிருந்து போங்கடா அப்படின்னு ஜமீன்தார் ரொம்ப கொடூரமா பேசிட்டு உள்ள போயிட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம திரும்ப போயிட்டாங்க. அதே கூட்டத்துல தான் கந்தன் அப்படிங்கிற ஒரு வயசு பையன் இருந்தான். ஜமீன்தார் பேசினதை கேட்டு அவனுடைய ரத்தம் கொதிச்சுது. சி, இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். கண் எதிர்க்க ஜனங்க தாகத்தால் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க யோசிக்கிறான். இந்த ஜமீன்தாரோட கஞ்சத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இதை பலத்தால இல்ல, அறிவால தான் செஞ்சாகணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் கந்தன் அவனுடைய நண்பனான ரங்காவை போய் சந்திச்சான். ஜமீன்தாருக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கறது அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்ண சொல்ற கந்தா? அந்த ஜமீன்தாரு சாதாரண ஆள் இல்லையே. நாம அவரை எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்மள ஆள் வச்சு இல்ல அடிச்சு போட்டுடுவாரு. நாம ஏண்டா எதிர்க்க போறோம்? அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாமே நமக்கு தான் தெரியும்ல. அவருடைய பலவீனமா? பணத்து மேல இருக்கிற ஆசையை தவிர அவருக்கு வேற எந்த பலவீனமும் இல்லையே. ஆமாண்டா, பணத்து மேல ஆசை இருக்கிற மாதிரியே அவருடைய குடும்ப கௌரவம், குடும்ப பெருமையை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் என்ன மாதிரி ஒரு ஜமீன்தார் இல்லைன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலயும் முக்கியமா அவருடைய தாத்தா காலத்துல தோண்டப்பட்ட அந்த குளம் இருக்கே, அது அவருக்கு உயிருக்கும் மேல. ஆமா ஆமா, அவருடைய குளத்தோட தண்ணி தங்கத்துக்கு சமம்னு அவர் எப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆமாண்டா, அவருடைய கௌரவத்தையும் கஞ்ச பிசினாரித்தனத்தையும் மக்களுக்காக விட்டுட்டு வரணும். அவரே தானா ஊர் ஜனங்களுக்காக அவருடைய குளத்து தண்ணிய தாராளமா தரணும். ஆனா அது எப்படிடா சாத்தியமாகும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. நம்ம ஊர்ல புதுசா ஒரு வதந்தியை கலப்பணும். வதந்தியா? என்ன வதந்தி? சில நாளுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு பெரிய சித்தர் வந்தாரு. அவர் எதிர்காலத்தை சொல்ற அளவுக்கு மகிமை வாய்ந்தவர்னு வதந்தியை கிளப்பி விடணும். சரி, அப்படி பரப்பி விட்டா? அந்த சித்தர் கங்கையம்மனுக்கு கோபம் வந்துடுச்சு. யார் ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற தண்ணியை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காம பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய குளம் குட்டை எல்லாமே அடுத்த வருஷம் சுத்தமா காஞ்சி போயிடும். அப்படி இல்லாம யார் ஒருத்தவங்க அவங்களோட தண்ணியை பகிர்ந்து கொடுக்கறாங்களோ அவங்க குளத்துல ஊத்து அதிகமாகி 2 மடங்கு தண்ணி வரும் அப்படின்னு நாம ஒரு வதந்தியை பரப்பி விட்டாகணும். இது ரொம்ப நல்ல யோசனை தான். ஆனா அந்த ஜமீன்தாரு இது எல்லாத்தையும் நம்புவாரா? இதை நம்புற மாதிரி நாம தான் செய்யணும். இந்த கதையில வர சித்தரை கூட நாம தான் உருவாக்கணும். அந்த உருவத்துக்கு யாரு சரியா இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும். அடுத்து அவங்க பேசினது எல்லாமே அந்த ராத்திரி இருட்டுல கலந்து போச்சு.
அடுத்த நாள் காலையிலேயே சீதா நகரம் கிராமத்துல ஒரு புதிய வதந்தி கிளம்ப ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே காவி துணிய போட்டுக்கிட்டு நீளமா தாடிய வச்சுக்கிட்டு ஒரு புது சித்தர் வந்திருந்தாரு. அவன் வேற யாரும் இல்ல, ரங்காதான். கந்தன் முடிவு பண்ணி ரங்கனை தான் சித்தர் வேஷத்தை போட சொல்லியிருந்தான். ஊஜனங்க அவனை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அடடா, கண்ணுல எவ்வளவு ஒரு பிரகாசம் தெரியுது. நீங்க யாரு சுவாமி? நான் காலங்களை கடந்தவன் தாயே. இமயமலையிலிருந்து நேரா வந்திருக்கேன். எங்க ஊரை பத்தி உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா சொல்லுங்க சாமி. மழை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கங்கை அம்மன் இப்ப ரொம்ப உக்ரமா இருக்கா. சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை விட பகிர்ந்து கொடுக்காத தண்ணி மேலதான் இப்ப கங்கை அம்மனுக்கு கோபம் அதிகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? எந்த ஒரு ஆறு ஜனங்களோட தாகத்தை தீர்க்காம இருக்கோ அந்த ஆத்தோட தண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள முழுசா வற்றி போயிடும். எந்த ஒரு குளம் மற்றவங்களுக்கு தண்ணியை கொடுக்குதோ அது கடல் மாதிரி பெருக்கெடுத்து வரும். இது அந்த கங்கை அம்மனுடைய உத்தரவு. அப்படி சித்தர் சொன்னது அப்படி இப்படின்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. சில பேரு நம்பினாங்க, பல பேர் நம்பவே இல்ல. கடைசியில இந்த விஷயம் ஜமீன்தாருடைய காதலையும் விழுந்துச்சு. என்னடா கட்டுக்கதை இது? என்னுடைய குளம் வத்தி போயிடுமா? எங்க தாத்தாவோட புண்ணியம் என்னை காப்பாத்தும். எவனோ திருட்டு சாமியார் சொன்னதை நான் எதுக்கு நம்பணும்? அதே நேரத்துல கந்த அவனுடைய திட்டத்தோட அடுத்த வேலைய ஆரம்பிச்சான். அது விஷயமா அவன் பக்கத்து ஒரு ஜமீன்தார பார்க்க போனான். வணக்கம் ஜமீன்தார் ஐயா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் சீதா நகரத்தை சேர்ந்தவன். மழை தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க குளத்தோட தண்ணியை நாங்க பயன்படுத்திக்க அனுமதி கொடுத்தா எங்க விளைச்சல்ல பாதியை கொடுக்கறோம். பக்கத்து ஒரு ஜமீன்தார் ரொம்ப நல்லவரு. உடனே சரின்னு சொன்னாரு. அதனால சீதாபுரத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே வண்டியில தண்ணி எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினாங்க. இந்த விஷயம் உள்ளூர் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுமே அவரு ரொம்பவும் கோவப்பட்டாரு. என் ஊர் ஜனங்க நான் இருக்கும்போதே பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை கொண்டு வராங்களா? என்ன அவமானப்படுத்துறாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவருக்கு அவருடைய கஞ்சத்தனம் போய் தான் குடும்பமான போயிடுமோ அப்படிங்கிற பயம் அதிகமாச்சு. சித்தர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய மனசுக்குள்ள மெதுவா மெதுவா ஆழமா இறங்க ஆரம்பிச்சுது. அவனுடைய ஊர் ஜனங்க பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஜமீன்தாருக்கு அவருடைய தூக்கமே போயிடுச்சு. அவருடைய பிசினாரித்தனமும் அவருடைய கௌரவமும் ரெண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுது. சே, என் ஊர்ல ஏன் குளம் இருக்கும்போது ஜனங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு போய் தண்ணி கொண்டு வந்தா பக்கத்தூர் ஜமீன்தாரு என்ன நினைப்பான்? என்னை விட அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சுப்பானே. அதே நேரத்துல கந்தனும் ரங்காவும் சேர்ந்து அவங்களுடைய நாடகத்தை ஊருக்குள்ள தொடங்கினாங்க. பாத்தீங்களா பக்கத்தூர் ஜமீன்தார் எவ்வளோ நல்லவருன்னு? நமக்கு தண்ணியை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குளத்துல ஊத்து அதிகமாயிடுச்சாமா. கொஞ்சம் கூட தண்ணி குறைய மாட்டேங்குதான். அதுதானே அந்த சித்தருடைய வாக்கும் கூட. பகிர்ந்து கொடுத்தா அதிகமா வரும். இந்த வார்த்தைகள் வேணும்னே ஜமீன்தாருடைய வேலைக்கார காதல விழற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களும் உடனே போய் ஜமீன்தார் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ஜமீன்தார் ஐயா, ஒரு ஜனங்க எல்லாரும் பக்கத்தூர் ஜமீன்தாரை பத்தி பெருமையா பேசுறாங்க. அந்த சித்தர் சொன்ன வாக்கு பழிச்சு போய் இப்ப அந்த ஜமீன்தார் குளத்துல தண்ணி அதிகமாகுதாமா. போய் இது எல்லாமே கட்டுக்கதை. ஆனா ஜனங்க எல்லாருமே அதைத்தான் நம்புறாங்க ஐயா. நம்ம ஜமீன்தாரு தண்ணியை பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. சித்தர் சொன்ன மாதிரி அவருக்கு சாபம் வரும்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை ஜமீன்தாருடைய நெஞ்சில அம்பு எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவருடைய குளத்தை அவர் ஒரு ஜனங்களே சாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை விட அவமானம் வேற எதுவும் இருக்காதுன்னு அவரு வீட்டுல இருக்க முடியாம எழுந்திருச்சு நேரா அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்க சித்தரை பார்க்க போனாரு. நீதானா அந்த சித்தரு? நான் தான். என் குளத்தை பத்தி உன்னால எதனா சொல்ல முடியுமா? அந்த குளத்துக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆனா அந்த குளத்தோட முதலாளி கையால தான் அதுக்கு அழிவும் காத்திருக்கு. கங்கை அம்மன் சாபம் கொடுத்தாள்னா இனி அந்த குளத்துல எதுவும் இருக்காது. வெறும் மண்ணும் மணலும் மட்டும்தான் இருக்கும். சித்தர் சொன்னதை கேட்டு ஜமீன்தார் முகமே வாடி போச்சு. அவருடைய முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கௌரவம் அவருடைய பிசினாரித்தனத்தை போக்கடிச்சுது. அவரு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தாரு. அன்னைக்கு சாயந்தரமே ஜமீன்தார் ருத்ரையா ஊர் முழுக்க தண்டோரா போட்டாரு. கேளுங்க ஐயா கேளுங்க. நம்ம ஊர் ஜமீன்தாரு நாளைக்கு ஊர் ஜனங்க எல்லாரையுமே
குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்காரு. அவரே அந்த குளத்தோட கதவை திறந்து விட்டு கங்கை அம்மனோட தீர்த்தத்தை உங்க எல்லாருக்கும் தரப்போறாராமா. ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணிய எடுத்துக்க சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. இத பார்த்து கந்தனும் ரங்காவும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம திட்டத்துக்கான பலனும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில குளத்தங்கரையில ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி கூட்டம் இருந்துச்சு. ஜமீன்தார் ருத்ரையா பட்டு துணியை உடுத்தி ரொம்ப கம்பீரமா அங்க வந்தாரு. அன்பான ஊர் மக்களே, அந்த கங்கை அம்மனுடைய உத்தரவுப்படி நான் என் குளத்துல இருக்கிற தண்ணிய பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட அருமையும் என் குளத்தோட பெருமையும் சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். அப்படின்னு சொல்லி அவரு எல்லாருடைய வயலுக்கும் தண்ணிய விட்டாரு. அத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா ஜமீன்தார் நீடோடி வாழ்க நீடோடி வாழ்கன்னு அவரை வாழ்த்தினாங்க. அப்படி ஜனங்க சொல்றதை கேட்கும்போது பணத்தை எண்ணும் போது வராத ஒரு சந்தோஷம் ஜமீன்தாருக்கு இப்போ வந்திருந்துச்சு. ஜனங்க வாயால அவரை பத்தி புகழ்றதும் அவரை பத்தி நல்லபடியா பேசுறதும் அவருக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. ஐயா, நீங்க தெய்வங்க ஐயா, எங்க தாகத்தை தீர்த்திருக்கீங்க. இது எல்லாம் அந்த கங்கை அம்மனுடைய கருணை தான். கொஞ்ச நாள்ல கடவுளோட கருணையால ஊருக்குள்ள மழை பெஞ்சது. அதனால அந்த குளத்துல தண்ணி ரொம்பி வழிஞ்சுது. ஜமீன்தாருடைய மனசும் மாறிடுச்சு. டே கந்தா, அந்த சித்தரை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலையாடா. உண்மையான கடவுள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது பொய்யான கடவுளுக்கு இங்க என்ன வேலைங்க ஐயா? அந்த வார்த்தைய ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவரு எதுவுமே சொல்லல. அன்னையிலிருந்து ஜமீன்தார் ருத்ரையா பிசினாரி ருத்ரையா கிடையாது. அவரு ஜனங்களுக்கான தலைவர். உண்மையான கௌரவமும் சந்தோஷமும் சேர்த்து வைக்கிறதுல இல்ல, பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையை எப்பவுமே பலத்தை வச்சே சரி பண்ணிட முடியாது. அறிவை வச்சு சாதாரணமா அதை சரி பண்ணிடலாம். ஒருத்தங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதை கூட நல்லதை நம்மளால மாத்த முடியும். கௌரவத்துக்காக மனுஷன் எப்பேற்பட்ட கஞ்சத்தனத்தை கூட விட தயாராதான் இருப்பான்.